ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் டிராவல் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சேலம்லேருந்து நான் வாரணாசி எப்படி போனேங்கிற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா சேலம் எஸ்எஸ் டிராவலோடைய குரூப் 2ல நான் புக் பண்ணி போனேன். இதுக்கு அவங்க 28,300 per பர்சனுக்கு சார்ஜ் பண்றாங்க ஏர்போர்ட் டு ஏர்போர்ட். இந்த 28,300ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஃபிளைட் டிக்கெட், 3 ஸ்டார் ஹோட்டல்ல அகாமடேஷன், அங்க சுத்தி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏசி கார் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது இல்லாம 3 வேளை ஃபுட், ஸ்நாக்ஸ், அதே மாதிரி நம்மளுக்கு சுத்தி காட்டுறதுக்காக தமிழ் கைடும் நம்ம கூடவே வருவாங்க. ஸோ ஏர்போர்ட் டு ஏர்போர்ட் எல்லாமே அவங்க செலவு தான். ஏர்போர்ட்டுக்கு வரது மட்டும் நம்ம ஓன் செலவுல வந்துக்கணும். இது எத்தனை நாள் ட்ரிப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4 nights and 5 days ட்ரிப். ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்கோசரம் எஸ்எஸ் டிராவலே நாங்க கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர சொன்னோம். ஸோ அவங்களே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. பட் அதுக்கு தனி சார்ஜ் தான். இப்போ நாங்க உளுந்தூர்பேட்டை ரீச் ஆயிட்டோம். ஸோ அங்க ஒரு காஃபி ஷாப் இருந்தது, அங்க காஃபி குடிச்சிட்டு போலாம்னு. அப்போ டைம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட் 2:30 மணி. ஸோ அங்க ஒரு சூடா காஃபி சாப்பிட்டு நாங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 5 daysல நம்ம எந்தெந்த பிளேஸ்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காசி, கயா, புத்த கயா, அயோத்தி, அலகாபாத்ல வந்து திருவேணி சங்கமத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். எங்களுக்கு ஃபிளைட் எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்னிங் 9:20க்கு. பட் இப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்னிங் 6:30 தான் ஆகுது. எஸ்எஸ் டிராவல் எங்களுக்கு இண்டிகோ ஃபிளைட்ல புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ நேரா உள்ள போய் லக்கேஜ் செக் இன் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு மித்த வேலையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. அண்ட் என்னுடைய டிராவல் அப்டேட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா நாங்க டிசம்பர் 27 அன்னைக்கு போனோம். ஸோ ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா அழகா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 6 தான் அலாட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளைட்டுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1 hourக்குள்ளேயே செக்இன், செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு 8 o'clock மேலே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், அதாவது எங்கள் கேட் பக்கத்துலேயே Italy.com அப்படின்னு ஒரு கடை இருந்தது. ஸோ அங்கே தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு கேட்டாங்க வரும்போதே அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. பட் அந்த டைமில் வந்து பசி இல்லை, ஏன்னா அப்போ தான் வந்து எந்திரிச்சோம் சென்னை ரீச் ஆனோன்னு. ஸோ அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு வந்து இங்கே சாப்பிட்டோம். பட் உள்ளே வந்து பயங்கர காஸ்ட்லி தான். பட் என்ன பண்றது, பசிக்குதே, சாப்பிட்டு தானே ஆகணும். இதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்டுக்கு வரீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஸோ நீங்க உஷாரா வெளியவே சாப்பிட்டு வந்துருங்க. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சென்னை டு வாரணாசி எவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவல் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours 40 minutes ட்ராவல் டைம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போய் செட்டில் ஆகிட்டு மித்த வேலையை பார்க்கலாம். ஓகே, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ சென்னையோட வியூ ஃப்ளைட்ல இருந்து எப்படி இருக்குங்கிறத நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க. வாவ், அங்க தெரியுது பாருங்க, அதுதான் மெரினா பீச். செம்மையா இருக்கு. வாட்டரோட கலர் நல்ல ப்ளூவா. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வந்து இவ்வளோ அழகான ஒரு பீச்சை, இவ்வளோ அழகான ஒரு வாட்டர் கலரை நான் ஃப்ளைட்ல இருந்து பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி மும்பை போனப்போ கூட பீச் பார்த்தேன். பட் அதோட கலர் வந்து இவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை, லைட்டாக பிளாக்கிஷாக இருந்தது. பட் இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வாரணாசி பக்கம் நெருங்கிட்டோம். கீழே உங்களுக்கு ஒன்று தெரியுதா, ஜிக்ஸாக்காக ஒரு லைன் மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து கங்கை நதியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அது ஏதோ ஒரு ரிவர், அது நல்லா தெளிவாக தெரியுது. பட் என்ன ரிவர் அப்படிங்கிறதான் தெரியல. ஃப்ளைட் இப்போ லேண்ட் ஆக போகுது. கண்ணு கெட்டின வரைக்கும் மேகத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏதோ பஞ்சால ஃபுல்லாக மூடின மாதிரியே இருக்குது. சுத்தமாக வேற எதுவுமே தெரியல. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம்.
வெளியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. வெதர் அட்டகாசமாக இருக்க போது. முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த டைம், அதாவது டிசம்பர், ஜனவரி, நவம்பர் இந்த டைம்லலாம் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல குளிர் தாங்குற மாதிரி ஜர்க்கின், க்ளவுஸ், ஷூஸ் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் வெதரையும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேராக போய் செக்இன் லக்கேஜை எடுத்துகிட்டு வரோம். அண்ட் இந்த ட்ரிப்பில் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், எங்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இது வந்து 5 பேர் தான் ட்ரிப்பில் இருக்கும். மோஸ்ட்டாக இந்த டைம் வந்து குளிர் அப்படிங்கிறனால நிறைய பேர் விசிட் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் கண்டிப்பாக வெதரை என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் விசிட் பண்ணணும். சான்ஸே இல்லை. நல்ல ஜர்க்கின், க்ளவுஸ், ஷூஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக இங்கே விசிட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ட்ராவல் அரேஞ்ச் பண்ண டிரைவர் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை போய் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து என்னென்ன பிளான்ஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். டிரைவரை மீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேராக போய் ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு ரூம் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ வாரணாசி ஏர்போர்ட்லேருந்து நமக்கு அங்கே எவ்வளோ ட்ராவல் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ஹவர், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே. ஸோ நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா பிளேஸஸும் சுற்றி பார்க்கலாம். எஸ்எஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு இன்னோவா கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 28,300 கொடுத்ததுக்கு ஒர்த் தான். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான கார் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மனசில் யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக, இதெல்லாம் வயசானவங்க போகிற இடம் தானே, நீ எதுக்கு போன அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. அந்த காலத்தில் 50-60 வயசுக்கு மேலே காசிக்கு போனாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ வந்து சரியாக இல்லை. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி ட்ரெயினோ ஃப்ளைட்டோ அந்த காலத்தில் இல்லை. ஸோ இங்கேருந்து அவங்க போகிற மாதிரி இருந்தால் பை வாக் நிறைய பேர் போயிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அவங்க போனாங்கன்னா திரும்ப வர்றது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா போகிறதே ரொம்ப டைம் எடுத்துக்கும், வருஷக்கணக்காக. இல்லை திரும்ப வரணுங்கிறது வந்துட்டு சாமானியப்பட்ட வேலை இல்லை. ஸோ அதனால் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு நேராக காசி போயிடுவாங்க. அங்கேயே வந்து அவங்க இருந்துருவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வர மாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், காசியில் வந்து ஒருத்தங்க மரணம் அடைஞ்சா அது வந்து மோட்சம் அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி இங்கே சவுத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க கடமைகளை முடிச்சுட்டு காசியில் போய் இருந்துருவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம டெக்னாலஜிலாம் எவ்வளவோ வளர்ந்துட்டோம். ஸோ நினச்சா ஒரே நாளில் கூட நீங்கள் காசிக்கு போயிட்டு வர அளவுக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, காசியை எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம். டிரைவர் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்காக தமிழ் கைட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம உள்ளே போய் அவரை மீட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலாம். ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஹை கிளாஸாக இருந்ததுன்னு. எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண கைட் வந்து ரொம்பவே ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட்டில் தான் எங்களுக்கு வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கைட் சொன்னார் இங்கே சவுத் இண்டியன் தாலி சூப்பராக இருக்கும்னு. ஸோ நாங்கள் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவர் சொன்ன மாதிரியே ஃபுட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. எஸ்எஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டால்ஃபின் இன்டர்நேஷனலில் தான் நமக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக அவங்க சில்க் சிட்டியில் தான் பண்ணுவாங்களாம். பட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் நடக்கிறனால அந்த ஹோட்டலில் எல்லா ரூம்ஸுமே புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு மட்டும் நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ரூம் டூரை பார்க்கலாம். ரூம்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்வின் பெட்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கபோர்டு இருந்தது, ஒரு காம்பேக்டான டிவி வச்சுருந்தாங்க. டிவிக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் இருந்தது. அந்த மிரருக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் கெட்டில்ஸ், கிளாஸ், காஃபி பவுடர், டீ பவுடர், சுகர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவுச்சும் இருந்தது. ஸோ ஓவராலாக ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக வச்சுருந்தாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். பாத்ரூமையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கங்கை நதியில் போட் ரைடு, கங்கா ஆரத்தி, அப்புறம் அந்த பிணங்களெல்லாம் எரிக்கக்கூடிய மணிகர்ணிகா காட், ஹரிஷ்சந்திரா காட் இதெல்லாம் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். அது இன்னும் நான் 3 டேஸில் பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.